பாவம். பாவம். தெரியுமா? யாரோ அனாதன்னு நினைக்கிறேன். நம்ம மனசு ரொம்ப சாஃப்ட் இல்லடா, தாங்க முடியல. ஏதோ மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிருப்பா, அதான் அனாதையா சேர்த்திருக்கா. கடவுள் சும்மா இருக்க மாட்டான்ல. என்னடா கேப்பு? சின்ன வயசுல இருந்து நீ சொல்ற பொய்ய கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. ஆனா சொல்ற உனக்கு மட்டும் சலிக்கவே இல்லை. ஆக்சுவலி நீ கொஞ்சம் கேப் எடுத்துக்கோ. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரியா உட்கார மாட்டியா? ஏன் மேலே விழத? வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டா உடனே 10 கேவலமான வேலை செஞ்சிருது. ஏன் அடிச்சேன்னு டைரக்டா கேட்க வேண்டியதானே? எதுக்கு டான்ஸ் ஆடுற? இறங்கு. பெத்த அப்பனையே அடிச்சுட்டு எதுக்கு அடிச்சுன்னு கேட்க சொல்றியா? வெக்கம் இல்லாம நடு ரோட்ல கேப் என்னடா? பேசி தொலை. நீ என் அப்பனே இல்லை, அதான் உன்னை அடிச்ச. என்ன சொன்ன? நான் பெத்த அப்ப இல்லையா? அப்புறம் எப்படிடா பிறந்த? மேல இருந்து இறங்கி வந்தியா? நான் இறங்கி வரல, நீ தான் இறக்க. வருஷமா கோமால இருந்த நர்ஸ் திடீர்னு ஏதோ பேசிட்டானா நம்பிடுவியா? நர்ஸ் சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட எப்ப சொன்னேன்? சொல்லு. எங்க அப்பா ராமச்சந்திரன் உண்மையா இல்லையா? வால்மீகி சின்ன வயசுல இருந்து எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பல, சொல்லு. இப்ப சொல்லு. அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு அவனை அங்க ஷிஃப்ட் பண்ண. ஆனா என்னைய டார்ச்சர் பண்ண. எங்க அப்பானா உனக்கு ஜெலசி. உன் கூடவே வேலைக்கு சேர்ந்து உன் கண்ணு முன்னாடியே கோடீஸ்வரன் ஆயிட்டாருல, அதை உன்னால தாங்கிக்க முடியல. ஆனா அவர் எதுவும் செய்ய முடியாதுல்ல, அதனாலதான் என்ன ராமச்சந்திரன் நினைச்சு 25 வருஷமா தினமும் என்ன திட்டி 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 பைத்தியக்காரனாகிட்ட பத்தி குடிச்சு தொலை, செத்துற போற. இப்ப இதெல்லாம் சொல்லி என்ன ரோட்டுக்கு எடுக்க போறியா? என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்க போறியா? உன் காலம் எடு. நீ பண்ண கேவலமான வேலையை பத்தி அவங்க கிட்ட நான் சொன்னா உன் பிள்ளைய பேலஸ்ல இருந்து இழுத்துட்டு வந்து பிளாட்ஃபார்ம்ல விட்டுருவாங்க. சடனா அவங்க அம்மா அவனுக்கு மேடம் ஆயிடுவாங்க, அவங்க அப்பா அவனுக்கு பாஸ் ஆயிடுவாரு. கடைசியில உன்ன மாதிரி ஒரு கிளர்க் அவனுக்கு அப்பன் ஆயிடுவான். இதெல்லாம் தாங்க முடியாம அவன் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவான். இத்தனையும் யோசிச்சுதான் அங்க வாயை மூடிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம உன்னை ரோட்டுக்கு இழுத்தா கஷ்டப்பட போறது எங்க அம்மா தான். இதனால வளர்த்தவங்கள ஆண்டின்னு கூப்பிட முடியாது, சொத்துக்காக அவங்கள அம்மானு கூப்பிட முடியாது.
எனக்கு அந்த ஆஸ்தியும் வேண்டாம், அந்தஸ்தும் வேண்டாம், எல்லாத்தையும் உன் பையனே அனுபவிக்கட்டும். எனக்கு வேண்டாம். எதுவும் தேவையில்லைங்கிறப்ப இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னடா செய்வ? ஃப்ரீடம். உன்னை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாங்கிற ஃப்ரீடம். சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்தா எங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு ரொம்ப யோசிச்சிட்டேன். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஐ எம் ஃப்ரீ. ஃப்ரீ. வால்மீகி. வால்மீகி தானே? இது வரைக்கும் உன்னை பார்த்தாவே இரிட்டேஷனா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாவமா இருக்கு. ஏன் தெரியுமா? உன்னால அவன மகன் யார்கிட்டயும் சொல்லிக்க முடியாது, என்னால உன்னை அப்பான்னு கூப்பிட முடியாது. சில ஜாதகம் அப்படிதான். வெரி பேட். வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, இவன் அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்கிற அஷூரன்ஸ் இருக்கு. அது போதும். சாய்ராம்.